அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கருத்து பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போது வழங்க இருக்கும் கருத்து என்னவென்றால், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதலின் இன்றைய கள நிலவரத்தின் விளைவுகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வு, அவ்வளவுதான். எங்களுடைய கருத்து களம் சேனலை பார்வையிடும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விடயத்தும் என்னவென்றால், இன்றைய வரையில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கையின் போக்கு எந்த வகையில் இருக்கிறது என்றால், இப்போது ஈரானானது டியாகோ காசியா என்ற தீவில் உள்ள அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவின் கூட்டுப்படை தளம் மீது ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இது சில மணி நேரங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த தாக்குதல் என்ன சொல்ல வருகிறது என்றால், இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற தூரம் ஈரானிலிருந்து ஏறக்குறைய 4000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள தீவு. இதுவரையில் இவர்கள் தெரிவித்த விடயங்கள் என்னவென்றால், ஈரான் ஆகக்கூடியது 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய சக்தி உள்ள ஏவுகணைகளை மட்டும்தான் வைத்திருக்கிறது. அவற்றையும் நாங்கள் அழித்து விட்டோம். ஈரானின் ஏவுகணை நிலைகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு விட்டது. ஈரான் அழிந்து விட்டது. இதற்கும் யோசிக்க வேண்டாம் என்று வகையில் அமெரிக்காவே அறிக்கை விடும் அளவிற்கு அந்த நிலைமை போய்கொண்டிருந்தது. அடிக்கடி இடையிடையே அப்படித்தான் கூறுகிறார்கள். ஆனால் நிலைமை வேறு விதமாக இருக்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் படைத்தளங்கள் பல இன்றும் தாக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலும் மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இப்போது ஃபட்டா, ஷஹாப் 3 என்ற வகையான நவீன ஏவுகணைகளை பாவிக்கிறார்கள். ஒவ்வொரு விதமான நவீன ஏவுகணைகளை கொண்டு ஈரான் தாக்கி வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்களுடைய அறிக்கைகள் போலியானது என்று அப்பட்டமாக தெரிய வருகிறது. ஒவ்வொரு பாரிய தாக்குதல்களின் பின்னும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வெளியிட்ட அறிவிப்புகளின்படி நோக்கினால் ஈரானிடம் ஆயுதங்கள் தீர்ந்து விட்டது என்றும், தாங்கள் ஈரானின் ஏவுகணை தளங்களை முற்றுமுழுதாக அழித்து விட்டோம் என்றும் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் 4000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள இலக்குகளை தாக்குகிறார்கள் என்றால், இந்த அவர்களுடைய ஏவுகணையின் வீச்செல்லை 4000 கிலோமீட்டர்களை தாண்டும் அளவிற்கு இருக்கிறது என்றால், இப்போது ஐரோப்பிய நாடுகளுக்கும் இதன் மூலம் ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. நாங்கள் மக்கள் யோசிக்க வேண்டும் என்னவென்றால், ஐரோப்பிய நாடுகள் மிகவும் தந்திரமாக ஏற்கனவே அறிந்த உளவு தகவலின் அடிப்படையில் தான் ஈரானுடைய யுத்தத்திற்குள் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்காமல் தவிர்த்து விட்டது என்று எண்ண தோன்றுகிறது, புத்திசாலித்தனமாக. ஏனென்றால் அவர்கள் இப்போது ஈரான் எந்த நாடாக இருந்தாலும் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் உடனே திருப்பி தாக்குகிறார்கள். அப்படி தவறுதலாக இந்த யுத்தத்திற்குள் ஐரோப்பிய நாடுகள் நுழைந்தால் அவர்களுடைய தாக்குதல் எல்லைக்குள், ஈரானுடைய தாக்குதல் எல்லைக்குள் ஐரோப்பிய நாடுகள் சிலவும் அடங்கிவிடும். ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய மக்களின் சுமூகமான வாழ்வை குழப்புவதில் அதிகம் அக்கறை கொள்வதில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் தேவையில்லாத இடங்களெல்லாம் சண்டைகளை ஆரம்பித்து மூக்கை நுழைத்து இந்த உலகத்தில் கலவரங்களை உண்டாக்குகிறார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. இதன்படி மத்திய கிழக்கில் இப்போதுள்ள நிலைமைகளின்படி பார்த்தால், மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஆதிக்கம், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதிக்கம் அவர்களுடைய கைகளிலிருந்து நழுவி ஈரான், சீனா, ரஷ்யா போன்ற கூட்டணி நாடுகளின் கைகளுக்கு செல்கிறது ஒன்று அஞ்ச தோன்றுகிறது. இனி அடுத்த வரும் காலங்களில் யுத்தங்கள் நீடித்து கொண்டு போகுமாக இருந்தால், நீடிக்கத்தான் போகிறது. நீடிக்கும் பொழுது அமெரிக்கா, இஸ்ரேலின் செல்வாக்கு அந்த இடங்களில் சரிந்து வரப்போகிறது. சீனா மற்றும் ரஷ்யா இணைந்து, ஈரானுடன் இணைந்து தங்களுடைய அரசியல், ராஜதந்திர, இராணுவ நகர்வுகளை துல்லியமாக நகர்த்தி வருகிறது என்றே கருத முடிகிறது. நன்றி, வணக்கம்.